பாருங்க பெரிய சிலை. அம்மா கோயில் சூப்பரா இருக்குமா? ஏங்க இந்த கோயில பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுக்கு ஏதோ நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் என்னோட 7 வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அப்படி என்னங்க இந்த ஊருக்கும் மாமாவுக்கும் கருத்து வேறுபாடு? அது தனு, அந்த விஷயத்த கையல் மூலமா நீ தெரிஞ்சுக்கோ. நாங்களா சொன்னோம்னா அவ எங்களை தான் திட்டுவா. மா அப்படி என்னமா சீக்ரெட்டான விஷயம்? நீயும் அண்ணன் அதை பத்தி வாயே திறக்க மாட்டீங்க, இவ்ளோ அடம் பிடிக்கிறீங்க. அந்த விஷயத்தினால நம்ம குடும்பம் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதுல மனசளவுல உடைஞ்சு போனது கையல் தான். இதே ஊர்ல ஏதோ திருட்டுத்தனம் பண்ண மாதிரி தலைமறைவா நைட்டோட நைட்டா நாம இந்த ஊரை விட்டு போனது ஆறாத ரணமா கையல் மனசுல பதிஞ்சு போச்சு. பொய்யான ஒரு குற்றச்சாட்டால உங்க அப்பா பட்ட வேதனைய முழுசா உணர்ந்தவ கையல் தான். அதனாலதான் அவ கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் இங்க அழைச்சிட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க அப்பாவுக்கு பிடிச்ச இந்த கோயிலை சுத்திதான் அவரோட ஆன்மா இருக்குன்னு கையல் ரொம்ப நம்புறா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. மா வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? சரி பாத்துக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா நீங்க? வணக்கம் தம்பி. அது கடைவீதி முத்துவேல இருந்தாருல்ல, அவரோட சம்சாரம் தான். அடடே காமாட்சி அம்மாவா நீங்க? எத்தனை வருஷம் ஆச்சுமா உங்களை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்களோ எங்க இருக்கீங்களோன்னு நான் பல நாள் யோசிச்சதுண்டு. அம்மா முத்துவேலை எப்படி இருக்காரு? அவரு வரலையா? அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அச்சோ அம்மா, அவரு தங்கமான மனுஷனாச்சே.